அப்படி தான் ஒரு மனைவி ஒரு மாமியார் வீட்டில் இருக்குது. அவன் தினம் அப்பப்போ போய் வர்றான் பஸ்ஸில் ஏறி. ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தாரு, நானும் 10 நாளாக பார்க்குறேன்டா, தினம் போய் வரையே நல்லா இல்லை அப்படின்னா. இன்னும் நல்லா இல்லை, எங்கே வந்து பாரு, அங்கே தான் தெரியும், உன் வீடு வேறு என் வீடு வேறு அப்படின்னா. இல்லைடா எதுவும் மரியாதையாக இருக்காதுடான்னாரு. சீக்கிரம் சொல்லியா பஸ் வந்துடுதுன்னா. ஏதோ சொல்லி வைக்கிறேன்டா, அப்போ வயசானவன் இருந்தாலும் ஒரு அனுபவத்தை சொல்லி வைக்கிறேன். உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னாரு. பஸ்ஸில் ஏறி உக்காந்தான், ஓரம் சீட்டு கிடச்சிது, வீசுகிற காற்றுல அப்படியே தூங்கிவிட்டான். என்னமோ சொன்னாரா அப்பா, உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வந்து, என்னமோ வயசான காலத்தில் அப்படி தான் சொல்லுவார் விடு அப்படின்னு அர்த்தம் புரியாமலே அப்படியே ஆனந்தமாக பயணம் பண்ணான். போனான், மாமியார் வீட்டுக்கு போனான். வடபாயசத்தோட தடபுள்ளான சாப்பாடு, ராத்திரி தங்கினான். மறுநாள் காலையில் எழுந்தான், குளித்தான், வந்து உக்காந்தான். மனைவியை கூப்பிட்டு கேட்டான், அம்மாடி என்ன டிஃபனுன்னா. அந்த அம்மா போய் அவங்க அம்மாவை கேட்குது. மாப்பிள்ளை உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபனுன்னு கேட்டுது. அப்படி நம்ம மாப்பிள்ளை தாண்டி அடிக்கடி வந்து போகிறவர் தானே, அவருக்கு என்ன கிடக்குது, டிஃபனுக்கு போடுறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால ராத்திரி மீந்து போன பழையதை குண்டானில் போட்டு நீராகரத்தை ஊற்றி வையணுச்சு. ஒரு பாத்திரத்தில் பழைய சாதத்தை போட்டு நீராகரத்தை ஊற்றி கொண்டாந்து எதிரில் வச்சுது. இவங்க அமைதியாக இருக்கிறான். வரும் டிஃபன் வரும்னு. அந்த நீராகரமும் தெளிஞ்சு இருந்தது. இது இன்னான்னு இவன் எட்டி பார்த்தான். அந்த நீராகரத்தில் இவன் முகம் தெரிஞ்சுது. அப்போ தான் நினச்சான் அப்பாவை நினச்சான், உன் முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னாரே அப்பா, அது இதான் போலகுது நினச்சி சிரிச்சாங்க. அவன் சம்சாரம் கேட்டுது, எதுக்கே சிரிக்கிறேன்னு. இல்லை எங்கள் அப்பா புறப்படும் போது இது மாதிரி சொன்னார், அதுக்கு வருத்தப்பட வேண்டியது சிரிக்கிறியே, அதுக்கு இல்லடி, அந்த ஆள் எத்தனை தடவை இந்த மாதிரி முகம் பார்த்துருந்தா எனக்கு சொல்லியிருப்பாருன்னு நான் அவரை தான் நினச்சி பார்த்தேன்னா.